கெட்டின வீடும் நீலம் பொருளோ கண்டிடும் ஊற்றார் உறவினரோ ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை கூடு விட்டு உள்ளாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை வருவாய் தருணமிதுவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையான கிருபை இந்த இடத்துல எங்க கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. உங்க நாமத்தை துதித்து பாட கர்த்தராகிய தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உற்சாகமாய் உம்மை பாடி துதிக்கக்கூடிய ஒரு கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாங்கப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னதான் நமக்கு இருந்தாலும் கடைசி அந்த மரணம் வரைக்கும் தான் நம்ம கூட வரும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒன்றும் நம்ம கூட வராது. கர்த்தர் நமக்கு தந்த அந்த ஆவி கர்த்தருக்கு சொந்தமான இடத்துல அது போய் சேரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வீடானாலும் சரி, அது குடும்பமானாலும் சரி, யாரானாலும் சரி, மனைவியானாலும் பிள்ளைகளானாலும் கணவனானாலும் யாரானாலும் சரி, அந்த மரணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பதற்கு கர்த்தர் அவர் ஒருவர் மாத்திரமே நமக்காய் காத்து கொண்டிருப்பார். அவர் ஒருவர் மாத்திரமே நம்மை சேர்க்கும்படி அவர் காத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அழகு, இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாமே மாயதான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை உணர்ந்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லைங்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஜீசஸ். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah.
இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறுதே. தேங்க்யூ அப்பா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு ஷதரே. நீ நல்லவர், சர்வ, உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை ஷாத்ராதேலேரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு ஸ்ரீமதாரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்திரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்திரே. நீங்க நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவன், சர்வ வல்லவன், அங்கே போலே மற்றாருமில்லா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, எஸ், நீங்க உண்மை உள்ளவரே. என்னை கண்டவரே, என்னை கண்டவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை பிரித்தவரே, என்னை பிரித்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை.
பிள்ளையாய் பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya 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 ஹalleluya. நீ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், போதுமானவரே. நீ நேற்றுமே இன்றுமே நாளை என்றுமே கைவிட கண்மலே. நீ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், போதுமானவரே. நீ நேற்றுமே இன்றுமே நாளை என்றுமே கைவிட கண்மலே. Thank you, அப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவர். அப்பா, பாவியாக இருந்த எங்களை, துரோகிகளாக இருந்த எங்களை, சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை கர்த்தர் மீட்டு கொண்டீரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. கர்த்தர் மீட்டு கொண்டீரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. கர்த்தவர் நல்லவர் என்பதை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். Taste and see how good is the Lord. Taste and see how good is the Lord. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அறியுங்கள், ருசித்து பாருங்கள். Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. எங்களை மறுரூபப்படுத்துகிறவரே, எங்களை மறுரூபப்படுத்துகிறவரே, உங்க மகிமையிலே சேர்ப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், போதுமானவரே. நீர் நேற்றுமே இன்றுமே நாளை என்றுமே கைவிட கண்மலையே. நீர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், நீர் நேற்றுமே இன்றுமே நாளை என்றுமே கைவிட கண்மலையே. Thank you அப்பா. Hallelujah, 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 hallelujah. அவர் கைவிடாத கண்மலை. ஆமென். Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் கைவிடாத கண்மலை, அவர் கைவிடாத கண்மலை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு விடுவதற்கு மண்ணான மனிதன் அல்ல, அவர் நம்மளை காப்பாற்றுவதற்கு கற்பாறையாகிய கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மளை சூழ்நிலைகள் மாறும் பொழுது, காற்றடிக்கும் பொழுது, மழை பெய்யும் பொழுது கைவிடுகிற மண் அல்ல. ஆனா காற்றடிச்சாலும் மழை பெஞ்சாலும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மளை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற கற்பாறையாகிய கிறிஸ்துவை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கற்பாறையாகிய கிறிஸ்துவை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். என்னை பிரித்தவர், அவர் கைவிட மாட்டார். என்னை அழைத்தவர், அவர் என்னை கைவிட மாட்டார். என்னை கொண்டு வந்தவர், அவர் என்னை கைவிட மாட்டார். என்னை பிரிச்செடுத்தவர், அவர் என்னை கைவிட மாட்டார். என்னை பிரித்து வேர் பிரித்தெடுத்தவர், அவர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா,
நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவது பாடல், எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லைப்பா, உங்கள் அன்பை விட்டா எதுவும் இல்லைப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பாங்கிற பாடலை பாடி உண்மையாகவே இந்த வரிகளை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தேங்க்யூ அப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, எனக்கு உம்மைப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே, உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே, உலகத்தில் சொந்தம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத சொந்தம் நீங்க போதும் இயேசு, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, உலகத்தில் சொந்தம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத சொந்தம் நீரே போதும் இயேசுவே, உலகத்தில் சொந்தம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத சொந்தம் நீரே போதும் இயேசுவே, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, என் ஆசை நீங்கப்பா,
என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் தகப்பு நீங்கப்பா, என் தாயும் நீங்கப்பா, என் சகோதரன் நீங்கப்பா, என் தாயும் நீங்கதா, என் தகப்பு நீங்கதா, என் தாயும் நீங்கதா, என்னை தேற்றும் நீங்கதா, என்னை நடத்தும் நீங்கதா, என்னை ஆற்றும் நீங்கதா, என்னை போஷிப்பவர் நீங்கதா, என்னை சுமப்பது நீங்கதா, என்னை தாங்குவது நீங்கதா, என்னை சுமப்பது நீங்கதா, என்னை தாங்குவது நீங்கதா, என்னை பாட வச்சது நீங்க, என்னை தூக்கி சுமந்தது நீங்க, என்னை பாட வச்சது நீங்க, என்னை தூக்கி சுமந்தது நீங்க, எல்லாமே நீங்க தானப்பா, எல்லாமே நீங்க தானப்பா, எல்லாமே நீங்க தானப்பா, எல்லாமே நீங்க தானப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும், காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். இந்த உலகத்துல காண்பவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த உலகத்தை அழிவுக்கு நேராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை அழிவுக்கு நேராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் காண்பவைகள் எல்லாம் அழிஞ்சு போகும். அழியாத ஒரு தகப்பன் உண்டு, அழியாத ஒரு நேசர் உண்டு, அழியாத ஒரு தகப்பன் உண்டு. நான் என்று சொல்லி மேன்மை பாராட்ட எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் என்று சொல்லிக் கொள்ளி மேன்மை பாராட்ட எங்களிடத்தில் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நாங்கள் என்று சொல்லி மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய தயவினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் உம்முடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பாட வச்சது நீங்கப்பா, எங்களுக்கு கற்று தந்தது நீங்கப்பா, உங்க வார்த்தையை சொல்லி தந்தது நீங்க ஆண்டவரே. எங்களை அபிஷேகிச்சது நீங்கப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் உயிரோடு பாதுகாத்தது நீங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் உசுரோடு வாழ வைக்கிறவர் நீங்க ஆண்டவரே. எங்களோட ஒவ்வொரு நாளும் மூச்சு காத்து தந்து சுவாசிக்க வைக்கிறவர் நீர் ஆண்டவரே. நீரப்பா, நீர் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீங்க போதும் இயேசுவே. ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. Hallelujah, 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 amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரும் உண்மை கிடையாது, கர்த்தர் மாத்திரமே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பதாக எல்லா மனிதர்களும் போய் ஆகட்டும், அவர் மாத்திரமே உண்மை உள்ளவராயிருக்கட்டும்.
கர்த்தருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக எல்லா மனிதனும் போய் ஆகட்டும். அவர் மாத்திரமே சத்தியமானவர், அவர் மாத்திரமே உண்மையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இருக்கிற இடங்களை விட்டு தயவாய் எழும்பி நின்று ஒரே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுவர் ஆராதிச்சு உட்காரலாம். எல்லாரும் அப்படியே தயவாய் இருக்கிற இடங்களை விட்டு எழும்பி நின்று அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே, ஒன்றும் இல்லாத என்னை உங்க காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, என்னை உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி, தூக்கி எறியப்பட்ட என்னை நீங்க வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, என்னை சேர்த்து வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி எனக்கு, நீ மாத்திரம் மதி, യേശു மாத்திரம் மதி, യേശു மாத்திரம் மதி எனக்கு, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, യേശു மாத்திரம் மதி எனக்கு, நீ மாத்திரம் மதி, യേശു மாத்திரம் மதி, യേശു மாத்திரம் மதி, യേശു மாத்திரம், യേശു மாத்திரம், യേശു மாத்திரம் மதி, യേശു மாத்திரம் மதி.
இயேசு மாத்திரம் மதி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கர்த்தருடைய அன்பை உணர்ந்து கொள்ளுகிற நேரம் இது. ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளுகிற நேரம் இது. கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு நேரம் இது. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, இயேசுவே நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. உங்க பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. உங்க கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்துங்களேன், ஆண்டவரை உயர்த்துங்களேன். நம்மளை தாழ்த்துவோம், நம்மளை தாழ்த்துவோம். நாம் சிறுக சிறுக அவர் பெருகி கொண்டே இருப்பார். நம்ம மாம்ச பலம் சிறுக சிறுக அவருடைய ஆவியின் பலம் பெருகி கொண்டே இருக்கும். நாம் சிறுக சிறுக கர்த்தர் பெருகி கொண்டே இருப்பார், கர்த்தர் பெருகி கொண்டே இருப்பார். கர்த்தர் இந்த இடத்துல பெருகி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெருகி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்க என்ன எல்லாமோ நினைச்சோம், நாங்க என்ன எல்லாமோ நினைச்சு வாழ்ந்தோம், நாங்க என்னென்னவோ நினைச்சு ஒவ்வொரு காரியத்தை செஞ்சோம். ஆனா எல்லாம் எதிர்மாறாய் போகும் பொழுது இப்பொழுது எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை நாமளே வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. உங்க நாமம் எங்க வாழ்க்கையில் மூலம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் எங்க கிரியைகள் மூலம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் எங்க பேச்சின் மூலம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, மகிமைப்படட்டும் ஆண்டவரே, மகிமைப்படட்டும் ஆண்டவரே. Yes. Thank you, Pa. Thank you, Pa. உங்க நாம உயர்த்தப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்துள்ள பகுதிகளை நீங்க நடத்துங்கப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம்ப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நாங்கள் சிறுகும், நீங்க மாத்திரம் பெருகும் வேணும்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பு தகப்பனே, ஆமென், ஆமென். எல்லாரும் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கலாம். இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவேனோ, அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அல்லேலூயா. பிரசங்கிய போல பொருள் சேர்த்த யாரும் இல்லை, பிரசங்கிய போல அரண்மனை கட்டினவங்க யாரும் இல்லை, பிரசங்கிய போல சபை கட்டினவங்க யாரும் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பிரியமானதும் இச்சித்ததுமான எல்லாத்தையும் அவர் எருசலேமில் செய்து முடித்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. அவருடைய வர்ணை பயங்கரமான வர்ணை. அவர் என்ன வர்ணை வைக்கிறாரோ அதன்படியே சபை, அதன்படியே அரண்மனைகள், அதன்படியே வீடுகள், அதன்படியே ஆகாரங்கள், எல்லா காரியங்களிலையும் அவர் நல்லா புசித்து குடித்து நல்ல மாற்று வசத்தை அணிந்து சந்தோஷமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனால் அவர் முடிவில் பார்க்கும்போது இது ஒன்றுமே நிம்மதி கொடுக்கவில்லை, இது ஒன்றும் சமாதானத்தை கொடுக்கவில்லை, இது ஒன்றும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காதனால அவர் இந்த வேர்ட் ஆஃப் கார்டை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாம் நினைக்கலாம், இளமையில நினைக்கலாம், நல்லா உண்டாக்க வேண்டும், நல்லா வாழ வேண்டும், அந்த எஸ்டேட்டை வாங்க வேண்டும், இந்த எஸ்டேட்டை வாங்க வேண்டும், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டும், இந்த வீட்டில் பெண்ணை கொடுக்க வேண்டும், இந்த வீட்டில் இருந்து பெண்ணை எடுக்க வேண்டும். இப்படியாக நம்முடைய மாம்சத்துக்கு ஏற்றதை மாத்திரம் நம்ம என்ன செய்கிறோம், நினைத்து துதிப்படுத்தி கொண்டிருக்கோம். அல்லேலூயா. நம்முடைய மாம்சத்துக்கு ஏற்றதை நாம் நினைக்கிறோம், அதை திருப்திப்படுத்துகிறோம், அதன்படி நம்ம என்ன செய்கிறோம், அதிகமான கவனத்தை கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஒமான் தேசத்தில் அவரை ஷேக் என்று அழைப்பாங்க. ஒரு காலம் மந்திரியாக இருந்த மனுஷன், அவருக்கு சுமார் ஒரு 100 பெட்ரோல் பம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மினிமம் 100க்கு மேல் இல்லாமல் குறையாது. இன்னும் பல நாடுகளில், ஒமானில் ஒரு 100ன்னு சொன்னால் பல நாடுகள்லையும் அந்த செல் என்று சொல்கிற அந்த பம்பை, பெட்ரோல் பம்பை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். அவர் விரும்பின காரியங்களை செய்வார். அது அதிகமான லுல்லு மார்க்கெட்டெல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறார்.
அவர் தன்னுடைய மாம்சத்துக்கு எதையெல்லாம் விரும்புவதோ அதையெல்லாம் விலை கொடுத்து, விலை கிரயம் கொடுத்தும் விலை கிரயம் கொடுக்காமையும் பதவிகளை வைத்து அதை நாடுவார். அவர் செய்து இந்த நாளில் சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்னே வர அவரை ஷேக் என்று, பெரிய பணக்காரன், கோடிக்கணக்கான பணம், ஆளு சிம்பிளாக தான் இருப்பார். அல்லேலூயா. இன்னும் சில இடம் அவருக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அதை பலவந்தம் பண்ணி எடுத்துக்கொள்வார். அவர்களுக்கு எங்கேயாவது சின்ன ஒரு வீட்டை கட்டி கொடுத்து அவளை ஒதுக்கி, இப்படியாக பணம் சம்பாதித்த ஒரு மனுஷன் கடந்த நாளில் இறந்து போனார். அல்லேலூயா. 2 நாள் கம்பெனிக்கு லீவு. அப்போ அவர் போகும்போது என்ன கொண்டு போயிருப்பா? அவர் போகும்போது எதை கொண்டு போனா? இல்லை நாம் போகும்போது எதை கொண்டு போறோம்? நம்ம படிப்பை கொண்டு போக முடியுமா? நம்முடைய பணத்தை கொண்டு போக முடியுமா? நம்முடைய நிலங்களை கொண்டு போக முடியுமா? நம்முடைய ஆடு மாடுகளை கொண்டு போக முடியுமா? கையில் எதை எடுத்துட்டு போக முடியும்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கையில் எதை எடுத்துட்டு போக முடியும்? ஒன்றை எடுத்துட்டு போக முடியாதுங்க. ஆமென். அப்படி நம்முடைய நாட்கள் குறைவாக இருக்கிறது. இஸ்ரவேலுடைய அடையாளங்களும் இஸ்ரவேலுடைய சட்டத்திட்டங்களும் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க கூடாது, இப்படி எல்லாம் சட்டத்திட்டங்கள் வரும்போது இஸ்ரவேல் மேல தேவனுடைய கோபம் வருகிற நாட்கள். அல்லேலூயா. அந்த கோபம் பல நாடுகளை எழுப்பிவிடும். பல நாடுகளை எழுப்பிவிடும். பல நாடுகளை இஸ்ரவேல் எழும்பும். எழும்பி கடைசி நாட்களில் ஒரு கொடூரமான அர்மகதான் யுத்தத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆனபடி நமக்கு இங்கே கொண்டு போக ஒன்றும் இல்லை. இந்த வஸ்திரம் கூட கொண்டு போக மாட்டோம், ஒன்றும் கொண்டு போகவில்லை. இப்போ நீங்கள் புருஷனுக்கு பயந்தோ, பிள்ளைக்கு பயந்தோ, கோத்திரத்துக்கு பயந்தோ, தலைவர்களுக்கு பயந்தோ, இல்லை பாஸ்டர்ஸுக்கு பயந்தோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல. ஆமே. உங்களுக்கு தேவை எது? நித்திய ஜீவனு போதற்குள்ள வார்த்தை. நித்திய ஜீவன் எங்களால் கொடுக்க முடியாது, சுவிசேஷத்தினால உங்களை உருவாக்கும். ஆமே. தீர்க்க தரிசனம் என்பது வேற, சுகமளிக்கிறதெல்லாம் வேற, அது எல்லாருக்கும் கிடையாது. ஆமே. அப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி பூரணமாவதற்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நான் ஒமானில் இருக்கும்போது ஷேக் இறந்து போறான்னு கேட்ட உடனே நமக்கு அப்படியே சிந்திச்சு பார்த்தேன், இவ்வளோ ஆஸ்தி உள்ள மனுஷன் ஒன்றுமே கொண்டு போக முடியலை. சில முஸ்லீம்ஸ் பள்ளியை கட்டி இருக்கிறான். அவர் நினைக்கிறதெல்லாம் சாதித்தாலும் அவருடைய ஆத்மா நஷ்டப்பட்டதுங்க. உங்கள் ஆத்மா நஷ்டப்படக்கூடாது. உங்கள் ஆத்மா விலையேறப்பட்டது. அந்த ஆத்மாவை கர்த்தர் கண்காணிக்கிறான். வேற ஒன்றுமே அவர் கண்காணிப்பதில்லை. உனக்கு எவ்வளோ கோடி வேணுமென்னு அவருக்கு தர முடியும், எவ்வளோ லட்சம் வேணுமானு தர முடியும். உன் ஆத்மாவை கண்காணிக்கிறா. நீ மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லு. அல்லேலூயா. இல்லாமல் போகும் பொருட்கள் மேலே உன் கண்களை பறக்க விடுவேனோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்க. இல்லாத போற பொருள்னு சொன்ன என்ன? நீங்களோ நானோ? அல்லேலூயா. நம்ம யாராவது அதிக காலம் ஜீவித்திருப்போமா? பிரைஸ். நாம் அதிக காலம் ஜீவித்திருப்போமா? நம்முடைய நாட்கள் எப்பொழுதுமே தெரியல. 60 வயசு ஆகும்போது நீங்க சொல்றீங்கல்ல, என்ன இன்ன இடத்துல அடக்கம் பண்ண வேண்டும், இன்ன இடத்துல 1 சென்ட் இடம் வைத்துக்கொள், இன்ன இடத்துல 1/2 சென்ட் இடத்தை வச்சுக்க, உனக்கும் எனக்கும் உன் அம்மாவுக்கும் ஒரு கல்லை அந்த இடத்துல போட்டு வச்சுக்க, பிள்ளைகிட்ட சொல்றீங்கல்ல. ஏன் சொல்றீங்க? அதை நம்ம சொல்லுகிறோம், எல்லாம் அறிகிறோம். மரணத்தை குறித்து அறிகிறோம், வரும் நாட்களை குறித்து அறிகிறோம். இனி நம்முடைய சரீரம் சஞ்சலவும் தவிப்புமான நாட்களை குறித்து எல்லாம் அறிகிறோம். ஆனால் அறியாத போல இருந்துடுவோம். உனக்கு தான் சொல்கிறேன், நீ ஞானஸ் நடத்த எல்லாம் சரிதான் மகளே, நீ சபைக்கு ரொம்ப கட்டுப்படுத்தணும். சபைக்கு கட்டுப்படலைன்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது. அல்லேலூயா. சபை உன் பணமோ பொண்ணோ வெள்ளியை கேட்காது. சபை சரியாக உன்னை நடத்த பார்க்கும். அல்லேலூயா. நிறைய பேர் உண்டு, அவர்களை போல் ஆகாது. பிறமை வந்துச்சு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமை வந்து இருப்பாங்க, அவங்கள போல் ஆகாது. நீ கரெக்டாக ஞானஸ் நடத்து, நீ தேவனுடைய மகிமையை கண்டா எந்த புருஷனை திருப்பி கொண்டு வர முடியும். எங்கள் வீட்டு பக்கமாக ஒரு அண்ணி உண்டு. என்னுடைய சின்ன வயதில் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு. அவங்க அண்ணு முதலே சொல்லுவாங்க, இந்த நடராஜனை நான் கொண்டு வருவேன் சபைக்குள்ள, இந்த நடராஜனை கொண்டு வருவேன். எவ்வளோ வைராக்கியம்னு பாருங்க. சிலவங்க அவங்கள பைத்தியம்னு சொல்லுவாங்க, சிலவங்க கிறுக்கி அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்னை கண்டா சொல்லுவாங்க, பாஸ்டர் தம்பி நான் அவனை கொண்டு வருவேன், இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். ஒரு புருஷனாக இருப்பதற்கு ஒரு தகுதியும் கிடையாது.
ஒரு அப்பனா இருப்பது எந்த தகுதியும் கிடையாது. அவ்வளவு மோசமானவர், கன்றாய் பிடிச்ச மனுஷன். பிரைஸ்லாம். ஆமென். அவ்வளவு மோசம். இவள் இங்கே ஆராதித்து கொண்டிருப்பா, அவன் அங்கே ஹிந்து பாட்டை போடுவான். இவள் அங்கே ஜெபித்து கொண்டிருப்பா, அவன் வில்லடி பாட்டை போடுவான். இவள் சபைக்கு போவாள், அவள் ஹிந்து கோவிலுக்கு போவான். ஆமென். இவள் உபவாசம் கூட்டத்துக்கு போவாள், வீட்டுக்கு முன்னே பாறை மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடி அந்த இதெல்லாம் வைத்து அந்த விக்கிரகங்களை கும்பிட்டு கொண்டே இருப்பான். இப்படி டார்ச்சர், இப்படி டார்ச்சர் மேல டார்ச்சர். அப்ப சொல்லுவா, இவனை நான் உருவாக்குவேன். சுமார் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு வியாதி வந்தது. ஹல்லேலூயா. ஒரு அட்டாக் வியாதி வந்தது. அது வருவுக்கு முன்னே அவ சொல்லிட்டா, உனக்கு ஒரு அட்டாக் வியாதி வருது, கவனமா இருந்தக்கான்னு சொல்லி. அவள் சொல்லி 2 வாரம் கழியல அட்டாக் வியாதி வந்துட்டு. அட்டாக் வியாதி வந்தா அப்பதான் பொண்டாட்டி கூப்பிடுறாரு. அது ஒரு தனி ரோமலையா காடு. ஹல்லேலூயா. காப்பாற்ற யாரும் இல்லை. அந்த மனைவி அவரை சுமந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலை காப்பாற்றி அங்க கத்த நினைவு வந்தா, டேய் உன் மனைவி 2 வார்த்தை முன்ன சொன்ன இல்லடா உனக்கு அட்டாக் வருன்னு சொல்லி. அப்ப ஒரு விசுவாசத்தை அவனுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்தான். குறைஞ்ச விசுவாசம் ஒன்றும் இல்லை, ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தா. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டில் வந்த உடனே சகல சாமிகளையும் தூக்கி வெளியே போட்டார். சகல சாமிகளையும் தூக்கி போட்டு சகல தெய்வங்களை மாற்றி அந்த அட்டாக் கொஞ்சம் சுகமான உடனே மனைவியை போல், மனைவி இடத்துல ஒரு பிள்ளைய போல நடந்து சபைக்கு போனேன். ஒரு குழந்தை போகிறது போல. ஹிந்துக்கள் கேட்க, நடராஜா எங்க போறேன், நடராஜா எங்க போறேன், நடராஜா உனக்கு என்ன ஆச்சு? நேற்று ஒரு பைத்தியம், இன்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு நான் சபைக்கு இயேசுவை தேடி போறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இந்த நாளில் நான் விலைக்கு போகும்போது பார்த்தேன், தம்பின்னு ஓடி வந்தார். வா ஒரு நாள் மெசேஜ் கொடுக்கவா, வீட்டில் சபையில் நடத்திட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய சபை, நீ சரியா இருந்தால் உன் புருஷனை கொண்டு வர முடியும். நீ கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியம் இருந்தா நிச்சயமா உன் புருஷனை கொண்டு வர முடியும். நீ கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியம் இல்லையா, யாரையும் கொண்டு வர முடியாது. நீ கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியம் இருக்கிறது அவன் காண வேண்டும். பிரைஸ் எல்லாம். இது ஒரு நடிப்பல்ல கிறிஸ்தவம் என்பது. இது ஒரு டைம் பாஸ்ட் அல்ல, ஒரு நடிப்பல்ல. நீ உறுதியோடு நில்லு, கர்த்தர் உறுதியோடு உன் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். ஆமென். அப்ப வேதம் சொல்லுகிறது, இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை உன் கண்களை விடாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அல்லேலூயா. இல்லாத போக பொருட்கள். அப்ப நமக்கு புரிகிறது, நானே ஒரு இல்லாம போற ஒரு பொருள். அப்படித்தானங்க? அல்லேலூயா. கைசலாம். நீங்க வேற ஒண்ணு வேண்டாம். கடந்த நாள் துர்க்கி என்று சொன்னால் பண வலிமை உள்ள நாடு தான். துர்க்கி என்று சொன்னால் ஒரு பிளஸிங் உள்ள நாடு தான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போனா, துர்க்கி கண்ட்ரியில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போனா சுகந்த வாசனை என்ன, வீடல் அரமனை போல இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், நல்ல கூலிங்கா இருக்கும், நல்ல அழகான பிள்ளைகள். இப்படி எல்லாம் துருக்கி தேசத்தில் இருக்கிறது. எப்படி நம்முடைய இஸ்ரவேல் இருக்கிறதோ அதே சாயல் அங்கே இருக்கும். அவங்க வீடுகள், கார்கள், மங்களாவுகள் எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி உள்ள வாழ்க்கையில் வேலைக்காரிகள் பிரமாண்டமா இருக்கும். அப்படி உள்ள துருக்கி கடந்த நாளில் வந்து பூமி குலுக்கத்தினாலே பயங்கரமான சேதம் வந்த உடனே அப்ப துண்டுக்காக பெரிய கோடீஸ்வரர்கள் நிற்கிறதை பார்த்தேன். ஆமென். நிறைய வீடுகளை கட்டி வாடகை கொடுத்தவர்கள், நிறைய வீடுகளை கட்டி வாடகை கொடுத்த நபர் வீடும் கூடும் இல்லாமல் ஐயோ என்று சொல்லி பரிதபித்து நிற்கிற நிலைமைகளை பார்க்க முடியும். ஆனா நீங்கள் நானும் வசனத்தை அறிகிறதுனாலே இந்த உலகத்தை இச்சிக்காம, உலகத்தை நேசிக்காம, அழிந்து போற உலகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அழிந்து போற சரீரத்தை வெறுக்கிறதுனாலே உனக்கு நித்திய மீட்பை கட்ட உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நித்திய மீட்பை நீ அறியாம உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நித்திய மீட்புக்கு தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அந்த நித்திய மீட்பை உருவாக்கத்தான் கொண்டு வந்திருக்க. அந்த நித்திய மீட்பை உருவாக்கத்தான். நீ விஷம் அடித்தாலும் நீ சாவதில்லை, நீ கத்தினால குத்தினாலும் சாவதில்லை, பாம்பு கடித்தாலும் சாவதில்லை. நான் இருக்காங்க 3 பாசியம் பாம்பு கடிச்சிருக்கு. ஒரு நாள் அவங்க வீட்டில் மெசேஜ் கொடுக்கும்போது கேட்கிறாரு, பாம்புன்னு சொல்ல, என்ன யார பாம்பு கடிச்சுன்னு சொன்னா அவங்க சொல்ல, என்னத்தான் 3 முறை கடிச்சிருக்கு. அல்லேலூயா. அது நித்திய மீட்பு. ஒருவரை அவர் மீட்க வேண்டுமானால் என்ன மரணம் வந்தாலும் அவர்களை மரணத்துக்கு கொடுக்க மாட்டார்.
என் அவளை மீட்டெடுத்து தான் ஆக வேண்டும். என்ன சோதனை வந்தாலும் அந்த சோதனைக்கு கொடுக்க மாட்ட காரியம் மீட்டெடுப்பதோட வேலையா இருக்குது. நீங்க நினைக்கலாம், ஏண்டா இதுல வந்துட்டேன், ஏண்டா இதுல வந்துட்டேன், இவங்க என்னெல்லாமோ பேசி கொண்டிருக்கிறாங்க, இவங்க என்னெல்லாமோ சொல்லி கொண்டிருக்கிறாங்க, இதை விட ஒரு சினிமா பார்க்கலாம், இதை விட ஒரு சீரியல் பார்க்கலாம், இதை விட வேற டைம் பாஸ் பண்ணி இருக்கலாம், இதை விட அங்க அப்படியெல்லாம் அந்த காரணக்க சுத்தி வந்திருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இது பரலோகத்தை காண்பிக்கிற இடம், இது ஒரு பில்டிங் தான். இதுக்குள்ளே வருகிற தேவ பிள்ளையே, உன்னை பரலோகத்தை காண்பிப்பதற்கு கன்வென்ஷன்ல வேற எங்கே முடியாது. இந்த கெட்டடத்துக்குள்ளே நடக்கிற வார்த்தை மாத்திரமே உன்னை உருவாக்கும். இது எல்லாரும் அறிய முடியாது, எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. அது புரியவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். புரியாதவங்களை கொண்டு எத்தனை குத்துனாலும், எத்தனை அவர்களை சொல்லி கொடுத்தாலும் புரியாது. புரிகிறது கர்த்தர் புரிய வைக்கிறது, நாங்கள் அல்ல. ஆனபடி இல்லாமல் போகும் பொருட்கள், சில வேளையில உனக்கு கடன் இருக்கலாம், சில வேளை வன் பிரச்சனை இருக்கலாம், சில நெருக்கங்கள் இருக்கலாம், சூழ்நிலை வயிற்று பிளப்பு கூட அரிசி வாங்க பணம் இல்லாம இருக்கலாம், மரக்கறிகள் வாங்க பணம் இல்லாம இருக்கலாம், மீன் ஒன்று வாங்க ஒரு பணமும் கையில் இல்லாம இருக்கலாம், வீடு கட்டுவதற்கோ ஏதாவது ஒரு காரியம் செய்வதற்கோ ஒரு பணமும் உனக்கிட்ட இல்லாம நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஒண்ணு புரிந்துக்கோ, அந்த நேரத்தில் நம்பு, நான் கெட்ட போறதும் நான் செய்ய போறதும் குடிக்கிறதும் குடிக்காமல் இருப்பதும் தேவ கிருபை. ஆனா என் சரீரம் கூட இங்க நிலை நிற்காது. நான் ஆனபடி இந்த உலகத்தில் காண்ற ஒன்று மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே காண்கிற ஒன்றின் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவரே, உம்மை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறேன். என்னை மரண பரியந்தம் காத்து, என்னை ரட்சித்து, என்னை கனப்படுத்தி, எங்கேயும் நான் கையேந்தி நிற்காதபடி அனுதினம் என்னை காத்து கண்மணி போல கவனித்து மரண பரியந்தம் நடத்தும். நான் இந்த உலகத்தில் இல்லாமல் போகிற பொருள் மேல் கண்களை வைக்க மாட்டேன் என்று சொல்லி ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உனக்கு எல்லாம் இருக்கும், சில வேளையில எல்லாம் வரலாம். அது ஒன்று நம்முடையதல்ல மக்களே. நீ கட்டுற வீடோ, நாம் உண்டாக்குற தோட்டமோ, ஆடோ மாடோ பிள்ளைகளோ ஒன்றும் உன்னுடையதல்ல. இடையில வந்ததெல்லாம் இடையில போகும். நாமும் ஜீவன் தந்த தேவனிடத்துக்கே போவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனபடி உன்னை உருவாக்கும் போது விட்டு கொடு. பிள்ளையை வச்சுத்தான் உன்னை உருவாக்குவார், மாப்பிள்ளையை வச்சுத்தான் உன்னை உருவாக்குவார், மனைவி வைத்துத்தான் உன்னை உருவாக்குவா, உலகத்தை வச்சுத்தான் உன்னை உருவாக்குவா, நண்பர்களை வச்சுத்தான் உன்னை உருவாக்குவா. பிரைஸ் தி லார்ட். நண்பர்கள் உன்னை விட்டு பிரிந்து போவாங்க, அப்பதான் உன்னை உருவாக்குவா. சொந்தமெல்லாம் தூக்கி எறியும், அப்பதான் உன்னை உருவாக்குவா. நீ எதையெல்லாம் மகத்துவமா எண்ணிக்கொண்டு இருக்கிறாயோ அதையெல்லாம் தூக்கி எறியப்படும். அப்பதான் உன்னை உருவாக்குவார், உன்னை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து உருவாக்குவார். நீ பிறக்கும் போதே ஆண்டவர் விரும்புகிறது தான். பிள்ளை பிறக்கிறது பாவத்துல தான். ஆனா ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள்ள அவனை கொண்டு வருவேன், கிறிஸ்துவுல கொண்டு வந்து உருவாக்குவேன், கிறிஸ்துவின் திட்டத்தை சொல்லி கொடுப்பேன், கிறிஸ்துவின் வசனத்தினால உருவாக்கி, கிறிஸ்து இந்த உலகம் முழுவதும் அவராக இருந்து இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னது போல எப்போது நீங்கள் சொல்லுறீங்களோ அப்போதை கர்த்தர் உங்களை உருவாக்க தொடங்கினார். நீங்கள் தள்ளுவதில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒன்று ஐஸ்வர்யம் என்பது தேவனை மறக்க செய்யும். உபாகமம் புஸ்தகம் 8:13-14 பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஐஸ்வர்யம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனை மறக்க செய்யும். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஐஸ்வர்யவான்கள் சபையில இல்லையா? ஐஸ்வர்யவான்கள் சபையில வரலையா? அதிகமான ஐஸ்வர்யவான்கள் சபையில வராங்களே என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். நல்ல கார்ல வராங்க, BMW வராங்க, பென்ஸ்ல வராங்க, இன்னும் பல பல கார்ல வராங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வந்து சபையில இருக்கிறாங்க, நல்ல காணிக்கை கொடுக்கிறாங்க, நல்ல பாடல்களை ரசிக்கிறாங்க, சுவிசேஷம் இஸ் குட்னு சொல்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஐஸ்வர்யவான் அவன் அப்படி சபைக்கு வந்தாலும் அவன் கிறிஸ்துவுக்குள்ள வாழ முடியாத காரியம் அவன் ஐஸ்வர்யம் அவனை தடுக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையா, உபவாச நாளா, ஐயோ ஒரு பெரிய பிசினஸ் வச்சிருக்கிறேனே, பெரிய தோட்டம் கச்சோடம் ஆக போகிறதே, 5 கோடி ரூபாய் பிசினஸ் இருக்கிறதே, அதை விட்டு எப்படி வருகிறது?
அல்லேலூயா, ஆமென். சிலருக்கு ஜம்மன் சாப்பிட 7 தலைமுறை 10 தலைமுறை சாப்பிட பணம் இருக்கும், பல தலைமுறைகள் சாப்பிட பணம் இருக்கும். மீண்டும் ஆசிய காரியம் கர்த்தர் கைவிட்டற்ற அவனை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உள்ளது போதும் என்று சொல்லுங்கள், இருக்கிறது போதும் என்று சொல்லுங்கள், நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். ஏன் உங்களை என்னை தரித்திர வைத்திருக்கான்னு தெரியுமா? நீங்கள் அவரை விட்டு போக கூடாது என்று சொல்லி, எப்போதும் அப்பனுடைய முகத்தை பார்த்து நீங்கள் கெஞ்சிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் சிலரை தரித்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ அவரை நோக்கி கெஞ்சிக் கொண்டே இரு, உனக்கு மன்னா வரும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் கடன் வாங்காம வாழ்றாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. எனக்கு கடன் தான் பிரச்சனை. எல்லாரும் நிம்மதியா இருக்கிறாங்க, எனக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனை. அவன் நல்ல மனைவி புருஷனோடு அன்பா இருக்கா, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. சில வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் கலகலான்னு இருக்காங்க, என் வீட்டில் எப்போதும் துக்கம், என் வீட்டில் எப்போதும் பாடுகள், என் வீட்டில் எப்போதும் நெருக்கம். ஏதாவது வந்து என்னை சிரிக்கவே விட மாட்டேங்குது. சிரிக்கணும்னு ஆசை, என் துன்பம் எல்லாம் என்னை மட்டுப்படுத்துகிறது. சிரிக்கணும்னு நினைப்பேன், சிரிக்க முடியலைங்க. ஹல்லேலூயா, அப்படிதானே? பைசலாம். சில வேளை ரொம்ப சிரிச்சிருப்பீங்க, இப்ப சிரிக்க முடியாத பிரச்சனை. ஆண்டவர் சொல்லுறான், ஐஸ்வர்யம் வந்தா அவன் தேவனை மறக்கிறான். ஆமென், பைசலாம். அவனுக்கு முன்ன வேலையில பாஸ்ட், தொழில பாஸ்ட், பிசினஸ்ல பாஸ்ட், நபர்களை பார்க்க பாஸ்ட். அந்த ஒவ்வொரு நாளும் அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பான், நஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பான். அந்த ஆத்துமா தேவன் கொடுத்தது என்று சொல்லி சொல்லாம, தேவன் தந்தது என்று சொல்லாம, இதுக்கு மாத்திரம் நான் அருகதை அல்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அருகதை என்று சொல்லி தவங்கடையாய் சபையில முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தேடி வசனத்தை கேட்டு ஆராதனைக்குள்ளே கடந்து வந்து உபவாச ஜபங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நாளுக்கு நாள் தன்னை தரித்திரனை போல காண்பித்து தன்னை தரித்திரனை நடத்தி கொண்டு கர்த்தர் தந்தா சரி, தராவிட்டா ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி குப்பையும் தூசியும் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு உரியதை தள்ளிவிட்டு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் ரகசியமாய் ஓடுவாயானால் அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனை மறக்க செய். நீங்க வளர்த்த மாடு அது தேவன் தந்தது, நீங்க வளர்க்கிற ஆடு அது தேவன் தந்தது, நீங்கள் புல் மேய்கள் அந்த நிலைமை அது தேவனுடையது, நீங்கள் தேவனுடையது. நீங்கள் செய்யும் வேலை செய்கிற கத்திகள் எல்லாம் யாருடையது? தேவனுடையது. ஒன்றுமே எல்லாமே உங்களுடையது, என்னுடையது அல்ல. தேவனால் உண்டானது, தேவன் தந்தது, அதைத்தான் நீங்க பரிமாறுறீங்க. அப்ப அவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும், எவ்வளவு ஒரு நன்றி செலுத்தணும். சிமெண்ட் அவர் தந்தது, கம்பி அவருடையது, எல்லாம் அவருடையது. கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தலை நீங்க தியானித்து பாருங்க, எல்லாம் அவருடையது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அறியாத காலத்தில் அந்த சாமி உண்டாக்குனா இந்த சாமி உண்டாக்குனா தெரிஞ்சிட்டோம். இப்ப புரிகிறது, இந்த உலகத்தில் காண்ற ஒரு துரும்பு வர கிறிஸ்துவுடைய. உன்னை ஆசீர்வதிக்க போதாதா? உன்னை உயர்த்த போதா? அப்ப எது கொண்டு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறான்? கிறிஸ்துவுக்குண்டான ஐஸ்வர்யம், கிறிஸ்துவுக்குண்டான ஐஸ்வர்யம். என் பிள்ளை இந்த உலகத்தில் அனுபவிக்க கூடாது, இந்த பிள்ளை உலகத்தில் பயங்கர மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, என் பிள்ளை இந்த உலகத்தில் பெரிய ஆளா இருக்கக்கூடாது, என்னுடைய ராஜ்யத்தில் பெரிய ஆள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை வைத்திருக்க. ஆனபடி தேவனை மறக்க செய்கிற சகல காரியங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆவியானவருக்கு நன்றி சொல்லும். பயப்படாதே, 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 கலங்காதே, கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பல்சு வியாதியினால் கஷ்டப்படுகிற நீ கலங்காதே, பல்சு வியாதியினால் போராடி கொண்டிருக்கிற நீ கலங்காதே. ஒவ்வொரு நாளும் டாய்லெட் போகும்போது கண்ணீரோட போகிறதை நான் காண்கிறேன். இன்னும் உன்னை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், இன்னும் என்னை பூர்ணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். என் மகத்துவம் இல்லாமல் அந்த வியாதி தீராது, என் மகத்துவம் தான் அந்த வியாதியை தீர்க்கிறது. அந்த வியாதியை தீர்க்கத்தக்கதா என் மகத்துவத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறேன் என்று பரிசுத்த ஆவியான சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். செல்வத்தின் மேல மனம் பற்றுதலாக இருக்கும். சங்கீதம் 62:10 சொல்றது. ஹல்லேலூயா. செல்வத்தின் மேல என்ன செய்யுமா?
மனம் பற்றுதலா இருக்கும். உங்க ஹார்ட் இருக்குல்ல, இருதயம், ஹல்லேலூயா, கவனம், ஆமே. உங்க இருதயம் இருக்குல்ல, செல்வம். என்ன செல்வம்? நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்குது, 2 லட்சம் சம்பளம் இருக்குது, அதன் மேலே உன் இருதயம் இருக்கும். தோட்டத்தில் நல்ல வருமானம் இருக்கிறது, மாசம் 1 லட்சம் ரூபாய் வந்துடும், அது மேலே உன்னுடைய இருதயம் இருக்கும். ஹல்லேலூயா, அதன் மேலேயே உன் இருதயம் இருக்கும். தொழில் மேலே வருமானம் வரும், அதன் மேலே உன் இருதயம் இருக்கும். ஆமே. இது சாத்தானுடைய தந்திரமாகும். தொழில் மேலே வருமானம் வரும், அதன் மேலே உன் இருதயம் இருக்கும். நீ என்னெல்லாம் வேலை செய்கிறியோ அதுல எல்லாம் வருமானம் வரும்னு சொன்னா உன் மைண்டு இருதயம் ஒரு கால்குலேஷன் பண்ணும். இதுல 50,000, இதுல 25,000, அதுல 75,000, இதுல 2 லட்சம், இப்படியே மாத கால்குலேஷன் பண்ணி ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டு வைக்கும். அந்த 5 லட்சத்துல 25,000 குறைஞ்சா போதும், பிரச்சனை தான். அல்லேலூயா. அது எங்க குறைஞ்சது? அது யார் அடிச்சு மாத்தினா? அது எவன் மஞ்சிச்சான்? பாலில் உள்ள வருமானம் கரெக்டாக வந்தா, ரப்பரில் வருமானம் கரெக்டாக வந்தா, தோட்டத்தில் உள்ள வருமானம் கரெக்டாக வந்தா, மாச சம்பளத்தில் வருமானம் கரெக்டாக, அந்த மனம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்குள்ளே இடரை கொண்டே இருக்கும். யார் கொள்ளை அடித்தா, யார் வஞ்சித்தா, யார் ஏமாத்தினா? புரியுதா? எத்தனை நேரம் புரியுதுங்க? ஹல்லேலூயா. அந்த வருமானத்தை குறித்தே மனம் இருக்கும், அந்த வருமானத்தை நினைத்து கொண்டே இருக்கும். அந்த மாதம் அவன் நினைத்த அமௌண்ட்டை பேங்க்ல கொண்டு போடாவிட்டா அவனுக்கு நிம்மதியே கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அதுல 1 ரூபாய் அலை கொடுக்க மாட்டான். அதிகமான நபர்களை நான் பார்க்கிறேன், அதிகமான கோடீஸ்வரர்களை பார்க்கிறேன், அதிகமான பணம் பயங்கரமான பணத்திலே வாழ்கிற திரளான செல்வத்தில் வாழ நபர்களை பார்க்கிறேன். அவங்களுக்கு ஏன் அந்த இருதயம் கர்த்தர் கொடுக்கல? ஏன் அப்படிப்பட்ட இருதயம் கர்த்தர் கொடுக்கல? அவங்கள் தேவனுடைய தேடுவதற்கு சமயம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை தேடினதுன்னா அந்த கிருபையை கொடுப்பா. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடாம எப்படி அந்த கிருபையை கொடுப்பா? அந்த கிருபையை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இங்கேயோ ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. பயப்படாதீங்க, நம்ம சரி பண்ணிப்போம். ஹல்லேலூயா. செல்வத்தை மனம் பற்றி இருக்கும். ஒமான் தேசத்துல ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. உடனே போனேன். ஆண்டவர் கால் வைக்கும்போது சொல்றார், பணம் தருவான், 1 ரூபாய் வாங்கக்கூடாது. ஹல்லேலூயா. சரி ஆண்டவர். சாப்பிட்டோம். சாப்பாடு முடிஞ்சு ஜெபம் முடிந்த உடனே வண்டி ஆயத்தப்படுத்திட்டேன். அவருக்கு அலமாரில் பணம் எடுக்கிறதுக்கு சமயம் கிடைக்கல. நான் அர்ச்சன் ஒற்ற ஓட்டம் பிடிச்சி. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமே. எத்தனை கோடிகள் கூடினாலும் துன்மார்க்கனுடைய பணம் கர்த்தருக்கு அருவருப்பு. துன்மார்க்கனுடைய பணம் ஒரு ஏழையுடைய பணமோ அவர் சுகந்த வாசனையாக்கும். அதை வாங்கி அவர் அதை முத்தம் செய்ய சொல்லுவார், பெற்றுக்கொள்ள சொல்லுவார். ஆமே. ஒரு வேலைக்காவுடைய பணம், கூலிக்காவுடைய பணம், கஷ்டப்படுகிற பணம், நெருக்கப்படுற காணிக்கை, அதெல்லாம் ஒரு பிரியமாக்கும். ஆமே. ரொம்ப பிரியம். மற்ற மேல பிரியமா இருக்க மாட்டாங்க. ஒரு தாய் 2 காசு கொண்டு போட்டாங்க, எங்க காணிக்கப்பட்டியில. அதை பார்த்து பெருமிதம் கொள்ளுகிறான். மற்றவங்க எல்லாம் நிறைய போட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? அவங்க ஸ்டாக்கில் கொண்டு போட்டாங்க, கொஞ்சம் உள்ளதெல்லாம் கொடுத்துட்டான். அப்ப யார் மேல பிரியமா இருப்பாராம்? பிரியமான சபை. ஆனபடி செல்வத்தை பற்றி இருக்க கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். எந்த செல்வம் நாளைக்கு அந்த பிசினஸ்ல அப்படி வரும், இந்த பிசினஸ்ல இப்படி வரும், இந்த கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒண்ணு நீங்க விசுவசிக்க கூடாது, நம்ப கூடாது. அல்லேலூயா. ஏன் நம்ப கூடாது? அது உங்களுடையது அல்ல. கர்த்தர் தந்தா நான் நல்ல காரியம் செய்வேன், கர்த்தர் தந்தா இப்படி இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி உங்க மனதில் வைக்கணுமே தவிர ஒன்றும் நம்முடையது அல்ல என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்ல பாருங்க, நேர்மை இழந்துவிட நேரும். நீதிமொழிகள் புஸ்தகம் 28:20. செல்வம் அதிகமா நம்ம செல்வத்துல கவனம் செலுத்தினா நேர்மையை, நமக்கு ஒரு நேர்மை உண்டு பாருங்க. அல்லேலூயா. நேர்மை. என்ன நேர்மை? வருமானத்திலே இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு முடிவெடுத்து வச்சிருப்போம். 25,000 வரும்,
இல்லாவிட்டால் 30,000 வரும். இதை இப்படி செய்ய வேண்டும். இந்த வாரம், இந்த மாசம் 2 ஏழைக்கு 2,000 கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து வச்சிருப்போம். ரோட்டில் போகும்போது தரித்திரனோ, குஷ்டரோகியோ, அடிக்கப்பட்டவர்களோ, கால் இல்லாதவர்களோ அவர்களுக்கு கொடுப்பதற்காக 2,000 எடுத்து வச்சிருப்போம். அநாத விடுதிக்கு அனுப்புவதற்காக 2,000 வச்சிருப்போம். பலதும் கால்குலேஷன் பண்ணி சபைக்கு கொடுப்பதற்காக வச்சிருப்போம். இப்படி எல்லாம் வச்சிருப்போம். அப்ப பார்த்து கொஞ்ச நாட்கள் கழியும் போது இது ஒன்றும் கொடுக்க முடியாது. அறியும் நேர்மையை சாத்தா மாற்றி விடுவான். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வருமா, சமாதானம் வருமா? இதெல்லாம் பண்ண என்ன செய்யும்? நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தத்து தருவான். ஹல்லேலூயா. நீ இடரான வேளையிலும் கலக்கமான வேளையிலும் உன்னால் சூழ்நிலை மாற்ற முடியாத நேரத்திலும் பலவிதமான அவமானங்கள் வரும்போது நீ நேர்மையாய் நடந்தபடியினாலே கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்து உன் வாசல்களை திருப்பி உன்னை விசாலப்படுத்த இன்றைக்கு நீதிமன்றங்கள் புஸ்தகம் சொல்லுகிறபடி சபை மாற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நேர்மை நடக்கிற வாழ்க்கை என்ன செய்யும்? கிராஸ் பண்ணி மாற்றி விடும். நல்லா தான் போவோம், நல்லா தான் வாழுவோம், நல்லா தான் ஜீவிப்போம். பைசலாம். இது மாறின உடனே மீண்டும் பிரச்சனை வரும். பின்ன கடத்தல் வேலை செய்ய தோன்றும், சாராய கச்சவடம் செய்ய தோன்றும், பலவிதமான காரியங்களை செய்ய தோன்றும், யாரையாவது ஏமாற்ற தோன்றும், யாரையாவது துக்கப்படுத்த தோன்றும், நீதிமான கலக்க பண்ண தோன்றும். இப்படி எல்லாமே நமக்கு அந்த பிரச்சனை வரும்போது செய்யும். ஹல்லேலூயா. தயவுச்சு அதுக்கு ஒன்றும் கொடுக்காதபடி என்ன செய்யணும்? போன நேர்மையில் எப்படி கடந்தீங்களோ அந்த நேர்மையில் திருப்பி வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா. என்ன நேர்மையில் பலி செலுத்தினீங்களோ, என்ன நேர்மையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்களோ அந்த நேர்மைக்கு நீங்கள் திருப்பி வாங்க. கர்த்தர் உங்களுடைய வாசல்களை விசாலப்படுத்துவேன் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லு. ஹல்லேலூயா. 4வதாக தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்க தடை பண்ணும் என்று கர்த்தர் சொல்லு. அந்த வசனம் மத்தேயு புஸ்தகம் 19:23 படிங்களேன். மத்தேயு 19:23 ஒன்று படிங்களேன். அப்பொழுது இயேசு சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஐஸ்வர்யவானுக்கு பிரவேசிக்க முடியும், ஐஸ்வர்யவானுக்கு பரலோகத்துக்கு போக முடியும், ஐஸ்வர்யவானுக்கு பரலோகத்துக்கு போவதற்கு சான்ஸ் உண்டு. அல்லேலூயா. அது கிரேக்கனாலும் சரி, யூதனாலும் சரி, அடிமையானாலும் சரி, சுயதினம் உள்ளவனாலும் சரி, போவதற்கு சான்ஸ் உண்டு. அது உங்க கையில தான் இருக்குது. அல்லேலூயா. உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் அந்த முடிவெடுக்கணும். நீங்க முடிவெடுத்தா ஐஸ்வர்யவானுக்கு போவதற்கு சான்ஸ் உண்டு. இங்கே ஐஸ்வர்யனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், உனக்கு உண்டானதை விற்று நீ தரித்திரனை கொடு, அப்போது பரலோக ராஜ்யம் உனக்கு கிடைக்கும்னு சொன்னான். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிலர் சொல்வது உண்டு, சிலவங்க சொல்லுவாங்க, சில அம்மாமாரெல்லாம் சொல்லுவாங்க, அது நல்ல குடும்பம் பாட்டா. என்னம்மா அது? கணவனும் நல்லவ, குடிக்கணும் மாட்டான், பொண்டாட்டியும் நல்ல பொண்ணு, 2 பிள்ளைகள் நல்ல மரியாதையாக்கும், வெளியில் காம்பவுண்ட் விட்டே பிள்ளை ஒன்று வர்றது நல்ல மரியாதையாக்கும். யாருக்கு வேணும் தீட்டம்? ஹல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? எத்தனை புரியலையே உங்களுக்கு? நல்ல மரியாதை உள்ள குடும்பமாக்கும். அந்த பொண்ணும் அப்படிதான் நல்ல பொண்ணாகும், வீட்டில் வெளியே வராது. புருஷனும் தங்கமான புருஷன், குடிக்க மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், நல்ல குடும்பமாக்கும். அல்லேலூயா. நீ எத்தனை குடும்பத்தை அதை போல மாற்றின? நீ புரியுதா? என்ன புரியுது? இது நாம் ஒரு கணிப்பில்லாத நாட்களிலே, விக்கிரகங்களை சேவிக்கிற நாட்களிலே, அறிவில்லாத நாட்கள் இவங்க நல்ல குடும்பம். ஆனா தேவ ராஜ்யம் போக முடியாது. நல்ல குடும்பம் இருக்கிறதுனால, நல்ல பிள்ளைகளா இருக்கிறதுனால தேவராஜ்யம் போக முடியாது. அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அலங்கோலமாய் கிடக்கிற குடும்பத்தை போய் பார்த்து அவங்க குடும்பத்தை போல கெட்ட பார்க்கணும். எத்தனை புரியுதுங்க? நான் சம்பூர்ணமா இருக்கிறேன், நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், என் மனைவி என்னோடு இணங்கி இருக்கிற, பிள்ளைகள் என்னோடு இணங்கி இருக்கிறாங்க, என் புருஷன் என்னோடு இணங்கி இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆபத்து, ஆபத்து. ஹல்லேலூயா. அது பயங்கரமான ஆபத்தை கொண்டு வரும்.
பயங்கரமான சூழ்நிலை மாற்றத்தை கொண்டு வரும், பயங்கரமான வேதனையை கொண்டு வரும், பயங்கரமான கலக்கத்தை கொண்டு வரும். நீ சந்தோஷமா இருக்கிற வேளையிலே நிம்மதி இல்லாத ஜனத்தின் மத்தியிலே கடந்து சென்று நிம்மதி இல்லாமல் இருக்கின்ற அந்த வீட்டை பார்த்து அவர்களுக்கு ஜெபித்து நீ சகாயம் பண்ணி நீ வாழ்வாயானாய். கொர்நேலியுடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பு வந்தது போல உங்க வாழ்க்கையிலும் மிகுந்த பெரிய ரட்சிப்பு வரும், ஐஸ்வர்யம் பரலோகத்தில் போக முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நீ விட்டு தரித்திரனை கூட என்று சொன்ன உடனே அவனுடைய முகம் வாடிட்டேன். எக்கச்சக்கமான சொத்து, எக்கச்சக்கமான ஆஸ்தி, எக்கச்சக்கமான கோடி இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்துக்கு நிகராக இந்த பூமியில் என்ன இருக்கிறதுங்க? இந்த பூமியே இவ்வளவு பிளஸ்ஸிங்கா இருந்தா பரலோகம் எப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கா இருக்கும்? அல்லேலூயா. இந்த பூமி இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தா, இந்த பாபமான பூமி, பிசாசின் கையில் இருக்கின்ற பூமி இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தா தேவராஜ்யம் எப்படி உள்ள ஆசீர்வாதம் இருக்கும்? அல்லேலூயா. நீ நடந்து போற இடம் எல்லாம் பொன். ஆமென். நீ கால் வைக்கிற இடம் எல்லாம் பொன்னாக்கும். நீ தொடுவதெல்லாம் வயலுரிமை அப்படின்னு சொன்ன என்ன வாழ்க்கை? அல்லேலூயா. நீ தேவ ரூபத்தின் வாழ்க்கையாக்கு நீ நடந்து போவதில்லை, நீ பறந்தாக்கும் போக போறாய். ஹல்லேலூயா. கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். அப்படி மகத்துவமான ஒரு மேன்மையான வாழ்க்கை உனக்கு கர்த்தர் வைக்கிறதுனாலே நீ மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவங்களோட என்ன செய்யணும்? ஆண்டவரே நீ எல்லாம் எடுத்து விட்டு கூட, நீ மாம்சத்தில் தானே இருக்கிறேன், வார என் வீட்டுக்கு, என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தார. அல்லேலூயா. அந்த ராஜ்யம் எனக்கு கிடைக்குன்னு சொன்னா, அந்த ராஜ்யம் நீ எனக்கு தருவீன்னு சொன்னா, என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உமக்கு கையில தாரேன், என் பிள்ளைகளெல்லாம் நீ பார்த்தா போதும். எத்தனை புரியுது? விட்டு கொடுத்த உடனே கர்த்தர் சொல்லியிருப்பா, உன் தேவராஜ்யம் உனக்கு தந்துட்டேன்னு சொல்லியிருப்பா. அல்லேலூயா. தேவராஜ்யம் உனக்கு தந்துட்டேன். அப்படித்தான் தேவராஜ்யம் உனக்குள்ளே வரப்போகிறது. தேவராஜ்யம் சும்மா வராது. என்னை விட்டு கொடுக்கிறேன், எனக்கு உண்டானதெல்லாம் விட்டு கொடுக்கிறேன், என்ன வேணுமோ எடுத்துடும், என் ஜீவனை எடுத்துடும், உனக்கு பிரியமானது செய்யுன்னு சொல்லி நீ விட்டு கொடு. அப்போதான் தேவராஜ்யம் உனக்குள்ளே கர்த்தர் உருவாக்கும். எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு கரத்தை தட்டி நன்றி சொல்லட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷோகரபீனத ரமனசக்கபா. Thank you Jesus. ஹல்லேலூயா. அவன் அதை கேட்ட உடனே திரும்பி போறதுன்னு சொன்னா பிசாசு சொல்லுறான், டேய் அவருக்கு வேற வேலை ஒன்றும் இல்லை, இவ்வளோ ஆஸ்தியை வச்சுட்டு விட்டு தரித்தோடு கொடுக்க நீ போறியா அவன் வீட்டுக்கு? போயிட்டான். அல்லேலூயா. இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுறான், அல்லேலூயா, ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் போகுது அரிது, ஊசியின் காதல ஒட்டக நூலுமா இல்லை, அப்படித்தான் என்று சொல்லி ஒரு வார்த்தை ஊமையை சொல்லி விட்டுட்டா. பிரியமான தேவனுடைய சபை, ஹல்லேலூயா. ஆமா, பார்த்தீங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட படிப்போம். பயங்கரமான சோதனைக்குள்ளே உங்களை வீழ்த்தும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9 படிங்க. 1 தீமோத்தேயு 6:9 நினைக்கிறேன். என்னங்க? ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷனை கேட்டலும் அழிவிலும் என்னங்க அமிழ்த்துகிற மதிகேடும் கேட்கல சேதவுமான பலவிதமா இச்சையினாலே விழுகிறார்கள். ஒன்னொன்னா படிங்க, அடுத்து படிங்க. பண ஆசை போதும் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை நேரம் புரியுதுங்க? ஆமென். இந்த பண ஆசை தீமைகளுக்கு ஒரு வேறு, ஒரு தீமை உண்டாக்குவதற்கு பயங்கரமான ஒரு வேறாக்கம் பண ஆசை. அந்த வேறு பண ஆசை என்னும் வேறு இறங்க இறங்க வந்துட்டே இருக்கும் பண ஆசை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது சாத்தான் தருகிற ஒரு பொல்லாத ஒரு தீங்காக்கும். நம்ம அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பயங்கரமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், தலைமுறைகள் எல்லாம் நல்லா வாழணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல வஸ்திரம் வேணும், விலையேறப்பட்டதெல்லாம் செய்யணும், விலையேறப்பட்ட வாழ்க்கை வாழணும், நம்மளை எல்லாரும் மதிக்கணும். இப்படி எல்லாமே இந்த பண ஆசை உள்ள மனுஷன் ஒரு தீங்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கான். ரெண்டாவது படிங்க. சிலர் அதை இச்சித்து, அல்லேலூயா, போதும், இச்சித்து. என்ன இச்சை?
வசனம் தெரியாது, வசன ஞானம் தெரியாது, போற இடம் தெரியாது, இங்க கொஞ்ச காலம் தான் சொல்லி தெரியாது. ஒரு பயங்கரமான இச்சை உலகத்தில் உண்டாக்குவான் சாத்தான். அல்லேலூயா. இச்சை. வெளிநாட்டு போமா, ஒரு இச்சையில போகுது. ஒரு வீடு கட்டணும், ஒரு ஏக்கர் இடம் வாங்கணும், கொஞ்சம் பணம் பேங்கில் உண்டு பண்ணணும். இப்படித்தான் நம்ம இருப்போம் இச்சையில. ஆண்டவரே என்னை நடத்துன்னு சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. என்னை நடத்தினா போதும் ஆண்டவரே, எங்கிருந்தாலும் நடத்துவீர். வெளிநாட்டில் போனாலும் நடத்துவீர். நான் பிறக்கும் போதே உமக்கு தெரியும், நான் பிறக்கும் முன்னே உமக்கு தெரியும் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி. நான் இச்சிப்பதற்கு இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் இச்சிப்பதற்கோ என் பிள்ளைகளுக்கோ என் பேர பிள்ளைகளுக்கோ அது பேர பிள்ளைகளுக்கோ ஒன்றும் இங்க இல்லை. என்னை நடத்தும், என் பிள்ளைகளை நடத்தும், என் குடும்பத்தை நடத்தும். என்னுடைய ஒரு இச்சை கூட எனக்கிட்ட இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தால் சகல இச்சைகளையும் மாற்றுவார். ஈச்சித்து அடுத்து படிங்க. விசுவாசத்தை விட்டு பரலோக ராஜ்யத்தை விசுவசித்துக் கொண்டிருக்க நாம், பூமியில் அந்நியனும் பரதேசியும் என்று சொல்லி விசுவசித்துக் கொண்டிருக்க நாம் விசுவாசத்தை விட்டு வழுகி, அல்லேலூயா, ஓடி வருவாங்க. வேலை இல்லாத காலத்துல, தொழில் இல்லாத காலத்துல, 15,000 சம்பளமா இருந்த காலத்துல எல்லாம் ஓடி வந்து அழுது ஜெபிப்பாங்க, கண்ணீர் விட்டு ஜெபிப்பாங்க. அது ஒரு பிசினஸ் ஆகி 25,000, 30,000, 50,000, 75,000 ஆன உடனே சுயநீதி வந்து விடுகிறது. இப்ப நான் அப்படி ஆக்கும் பாஸ்டர், இப்ப நான் அங்கே ஆக்கும் பாஸ்டர், இப்ப நான் லண்டன்ல நான் நோட்டம். அல்லேலூயா. பைசலா. சுயநீதி உண்டாகிறது, சுய பேச்சு உண்டாகிறது, சுய எண்ணம் உண்டாகிறது. நீ செய்கிற வேலை யாரு தந்தா? நீங்க செய்ய தொழில் யாரு தந்தா? அதை சிந்திக்காம அவங்க வழி மாறி பரலோக ராஜ்யத்தை விட்டுடுறாங்க. அல்லேலூயா. சபைக்கெல்லாம் வருவாங்க, சபைக்கு கண்டிப்பா வருவாங்க, சபைக்கெல்லாம் வருவாங்க. வந்து அழகா இருப்பாங்க, சத்தத்தை கேட்பாங்க, தேவ ரகசியங்களை கேட்பாங்க, இருந்துட்டு போவாங்க. அவங்களால மாற முடியாத காரியம் அவங்க எண்ணம் பயங்கரமான ஆசையில வந்துட்டு ஆனபடி என்ன செய்றாங்க? ஆராதனை விட்டு, ஜெபத்தை விட்டு, சுய நீதியில ஜெபிப்பாங்க, சுய நீதியில வாழுவாங்க, சுய சித்தம் செய்து வாழ்ந்து அந்த பரலோகத்தை விட்டுடுறாங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடிங்க. அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கன்வென்ஷன் பேசும்படியாக, நல்லா கவனிங்க, ஒரு கன்வென்ஷன் பேசும்படியாக பாண்டிக்காடு ஏரியாவில் ஒரு ஊழியக்காரர் போனான். கடப்ப பக்கமாய் கன்வென்ஷன் நடக்குது, பெந்தேகோஸ்ட் கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷன் நடக்கும்போது ஒரு அழகான பையன் பளபளன்னு இருக்கான். அப்பனுமா வந்து மணல்ல இருந்து வசனம் கேட்கிறாங்க, மணல்ல இருந்து வசனத்தை கேட்கிறாங்க. வசனத்தை கேட்டா முடியும் போது பாஸ்டர் வந்து இவங்களை குறித்து சொல்லுகிறார். இந்த இடத்திலே பணக்காரன் இவங்க தான், இந்த இடமெல்லாம் இவங்களுடைய தான், பெரிய பணக்காரன். ஒரு கூட்டம்னு சொன்னா இந்த கூட்டத்துக்குள்ள ஃபுல் பணம் அவன் தான் தாராரு, உங்களுக்கு சாப்பாடு உள்ள பணம் எல்லாம் அவர் தான் தாராரு, ரொம்ப நன்மை செய்வார் என்று சொல்லி இவரை புகழாரம் சூட்டிட்டு பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பணக்காரன் இருந்து இந்த மணல்ல இருந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்டானே என்று சொல்லி பயங்கர சந்தோஷம். ஓகே, அதை மனதில் வச்சுட்டார். இந்த பணக்காரன் இன்னும் கன்வென்ஷனில் போகும்போது இப்படி ஒரு பணக்காரனை சந்திச்சிருக்கோம், அவங்க வீட்டில் சாப்பிட்றோம், அப்படி மனசில் வச்சிருப்போம். நம்ம வச்சிருப்போம் இல்லை, வச்சிருப்பீங்க இல்லை? அதை போல அவருக்கு ஒரு சந்தோஷம். 2வது வருஷமும் அவரை கூப்பிடுறாங்க கன்வென்ஷனுக்காக. ஐயா, நீங்கள் தான் இந்த மகன் கூட எங்களுக்கு சுவிசேஷம் பேச வேண்டும் சொல்லி அவர் குடும்பத்தோட சுவிசேஷம் பேச வருகிறார். சுவிசேஷம் பேச ஒரு 7:45 மணிக்கு கிரவுண்டில் அவர் இடம் கொடுக்குறாங்க. ஆராதனை எல்லாம் முடிந்து இடம் கொடுக்கும் போது அவருடைய கண்ணெல்லாம் அந்த பணக்காரனை குறிச்சு அவர் வந்திருக்கான்னு பார்க்கும்போது அப்படியே பார்க்கிறாரு. ஓ, வந்திருக்காங்க. ஆனால் அந்த பையன் அன்னத்தை மாதிரி கிடையாது. என்னத்தை மாதிரி? ஒரு ஆண்டுகளுக்கு முன்ன இருந்ததை மாதிரி கிடையாது. அப்பனை அடிக்கிறான், மண்ணை வாரி இறகிறான், கல்லை இறகிறான், அங்கே இங்கே திரும்பி பார்க்குறான், முருகிறான். அவனுடைய செய்கைகள் எல்லாம் கொடூரமாக இருக்குது. அல்லேலூயா. இவர் வார்த்தை பேசி ஜெபித்த உடனே ஓடி வருகிறான். பையனுக்கு என்ன செய்யா? என் பையன் ஒரு 9 மாதமா
மெண்டல் வியாதியா இருக்கான் பாஸ்டர். ஐயோ உங்க பையனுக்கு வந்துட்டேன் சொல்லி பயங்கரமான துக்கம் இருக்கு, பயங்கரமான வேதனை. ஒரு வீட்டை கொடுத்து வந்தாங்க அவருக்கு தங்குவதற்காய். சாப்பாடு முடிந்து ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம், ரெஸ்ட் எடுக்க போகும்போது இவனுக்காய் ஜெபிக்க தொடங்குறா, போராட தொடங்குறா. இவனை சுகமாக்க வேண்டும், இந்த பையனை சுகமாக்க வேண்டும். நான் கடந்த வருஷம் சாப்பிட்டு இருக்கிறேன், காணிக்க வாங்கி இருக்கிறேன், நான் சுகமாக்க வேண்டும். ஜெபம் போகுது 12 மணி, 1 மணி நேரம் ஜெபம் போகுது, சுகமாக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தம் இறங்கி வருகிறது. இவனுக்காக ஜெபிக்க நீயா? ஹல்லேலூயா. இவனுக்காக ஜெபிக்க நீ யார்? இவனுக்காக மத்தியஸ்தம் நிற்பதற்கு நீ யார்? விடு, நான் அவனை தள்ளிட்டேன், விடு, ஜெபிக்காது, மீண்டும் ஜெபிக்காது, விடுன்னு என்ன கேட்க மாட்டியோ? எனக்கு இதன் மேற்ற அறியணும் ஆண்டவர் என்று சொல். நீ அவனுடைய முகத்தை அகம் பார்த்த, அவனுடைய மகனுடைய முகத்தை, தகப்பன் முகத்தை, தாயுடைய முகத்தை மாத்திரம் பார்த்த. இவங்க உள்ளிருக்க உனக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அவன் வீட்டு அலமாரைக்குள்ளே திரளான ஜனங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கிறது, திரளான ஜனங்களுடைய கோல்டுகள் இருக்கிறது, திரளான பத்திரம், கொஞ்சம் பணம் கொடுத்து திருப்ப முடியாத பத்திரம் எல்லாம் கெட்டுக்கட்டா அவன் வீட்டில் இருக்குது. அல்லேலூயா. ஐசலா, எத்தனை புரியுதுங்க? திரளான செல்வங்கள் இருக்கிறது, கெட்டுக்கட்டா பத்திரம் இருக்கிறது, திரளான பணம் இருக்கிறது. இவன் ஒரு பெரிய நடிகனாக உனக்கு தெரியுமா? இவன் எல்லா வருஷமும் கன்வென்ஷன் செய்கிறது உண்மைதான், அதை போல எல்லா வருஷமும் விக்கிர ஆராதனை அவன் வீட்டுக்குள்ளே நடக்கும். அங்கே உனக்கு முன்பாக இயேசுவை போல நடிக்கிறான், அங்கே இயேசுவை போல இருக்கிறான். விபரீதமான நல்ல மனுஷனாய் இயேசு அறிந்ததை போல நடித்து பாடுகிறது போல மண்ணில் இருந்து அசைவாடுகிறான். வீட்டுக்குள்ள மந்திரவாதம். எதுக்குன்னு தெரியுமா? செல்வத்தை கூட்டுவதற்காக, செல்வத்தை சேர்ப்பதற்காக. செல்வம் வீட்டில் இருந்து போக கூடாது என்று சொல்லி செல்வத்தை சேர்ப்பதற்காக இந்த துஷ்டன் விக்கிராராதனை வீட்டுக்குள்ளே செய்கிறான். ஆனபடி அநேக ஜனங்களுடைய கண்ணீர் என் சமூகத்தில் வந்தது, அநேகருடைய ரத்தம் சிந்துதல் என் சமூகத்தில் வந்தது. நான் பார்த்தேன் அந்த கன்வென்ஷன்ல இவன் திருந்துவா என்று சொல்லி பார்த்தேன். நீ பேசின இல்ல, அவன் திருந்தல்ல. நான் பார்த்தேன், ஒரே மகனுக்காக உண்டு பண்ணி வச்சான், ஒரே மகனுக்காக இதெல்லாம் உண்டு பண்ணி வைத்தான். அதே ஒரு மகனை நரம்ப நான் கிள்ளி விட்டேன். நீ இவனுக்காக ஜெபிக்க கூடாது. கேட்ட பிள்ளைகள் கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ இவனுக்காக ஜெபிக்க கூடாது. ஜெபம் முடிஞ்சு விடிய காலம் கூட்டத்துக்கு வருகா, பாஸ்டர் மேல தோல் போட்டு, ஓய் நீர் அண்ணன் என்ன சொன்னீரு? ரொம்ப நல்லவனாக்கம், ரொம்ப நல்லவனாக்கம், இப்படியாக்கம், பயங்கர நல்லவனாக்கம், இவன் இப்படிலாம் இருக்கான் ஆண்டவர் சொன்னார்னு கேட்டா, அதெல்லாம் சரிதான் பாஸ்டர், என்னை மன்னிச்சிடுங்க. அல்லேலூயா. என்ன மன்னிச்சிடுங்க. ஆனபடி மரணம் தான் கொஞ்ச நாள் கழிஞ்சு நமக்கு கிடைக்கும் மக்களே, வேற ஒன்றும் நமக்கு கிடைக்காது. மரணத்தில் எப்படி ஆண்டவரோடு வாழ போகிறோம்? இப்போது நீங்கள் சிந்திக்கும் காலம் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது நீங்கள் சிந்தித்து கவனித்து போகும் காலம் வந்து விட்டது என்று சொல்லுகிறார். நாளை உன்னுடைய நாட்கள் அல்ல, அது உன்னுடைய நாட்கள் அல்ல. நீ விரும்பினா கூட அந்த நாள் வராது. ஆனபடி இந்த உலகம் அழிந்து போற உலக பொருட்கள் மேலே உன் கண்ணை வைக்காத. குடிப்பதற்கும் புசிப்பது தாராரா, வஸ்திரத்தை தாராரா, போதும் என்று சொல்லி சந்தோஷமா இரு. அதிகமா தாராரா நீ எடுத்துறாத. அதிகமா ஆண்டவர் உனக்கு கொடுத்த உன்னுடையது அல்ல. இல்லை நான் லண்டன்ல போய் வேலை சம்பாதிச்சேன், அமெரிக்காவில் போய் வேலை சம்பாதிச்சேன், மஸ்கட்ல போய் வேலை செய்ய சம்பாதிச்சேன், நான் சம்பாதிச்சேன், கஷ்டப்பட்டேன், வேர்வை சிந்தினேன். நீ என்ன சம்பாதிச்சாலும் கூடி போனா நீ சாப்பாடு கழிஞ்சு ஒரு 10,000 கூட சம்பாதிப்ப. தேவன் இலவசமாய் தருகிறது.
இலவசமாய் உனக்கு கொடுக்கிறது, இலவசமாய் கர்த்தர் தருகிறது, இலவசமாய் கர்த்தர் செய்கிறது. நீ ஏதாவது செய்வேன்னு சொல்லி உன் கையிலே கொடுத்து ஏழைகளுக்கு தரித்திரனுக்கு கொடுக்கிறதை தவிர ஒன்று அவர் அறியாமல் வருகிறதல்ல. ஆனபடி கர்த்தர் சொல்லுகிறார், இல்லாத பொருட்கள் மேலே உன் கண்களை வைக்காதே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை தேற்றுவாராக. நாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்ளும்.